வணக்கம். இந்த வீடியோல நாம ஒரு மென் அப்படின்னா, ஒரு ஆண் அப்படின்னா, அவங்க எப்படி இருப்பாங்க? கெமிக்கல்ஸ் இப்படி பேலன்ஸ்டா ஒரு ஆணுக்கான அந்த குணங்கள் இருந்தா இந்த மாரி கெமிக்கல்ஸ் இருக்கும். பேலன்ஸ்டு கெமிக்கல்ஸ் இருந்தா இந்த மாரி குணங்கள் இருக்கும். அப்படின்னு நாம சொல்ற அளவுக்கு அந்த ஆண் அப்படிங்கிற அந்த தன்மை எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பொறுப்பேத்துக்கிறது, பொறுப்போட இருக்கிறது. அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் மதிக்கிறது. அவங்க உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பளிக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ அவர் மேல பொய்யா குற்றச்சாட்டு இருந்தாலும், அதற்கு உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட, எமோஷனல் டிசிப்ளினோட, அதற்கான காலம் வரும் தெரியும் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா நடந்துக்கிறது. அதன் பிறகு குடும்பத்திற்கு முக்கியத்துவம் குடுக்கறது, எம்பாத்தா இருக்கிறது. இதெல்லாம் ஆண்களுக்கு மட்டுமான இலக்கணமா அப்படின்னு கேட்டா, இல்ல. ஆண், பெண் இருவருக்குமே பொதுவானது. ஸோ ஒரு மேம்பட்ட எவால்வ் ஆன ஒருத்தங்களுக்கான இலக்கணம் தான் இதெல்லாம். அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிறது, அறிவா நடந்துக்கிறது எல்லாமே. ஸோ அப்போ ஆணுக்கு மட்டும் தனித்தன்மையா என்னென்ன இருக்கும்? ஸோ மென் இஸ் ஸோ சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. விமனும் ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இந்த சொசைட்டி வந்து 2 பேரையுமே அவங்கவங்க தன்மையில வாழ விடாம மட்டுப்படுத்தியே வச்சிருக்கு. ஸோ அதுல ஆண் அப்படிங்கிறவங்க மோஸ்ட்லி ப்ரொடெக்டிவா இருப்பாங்க. ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு பெண், ஒரு ஆண் எடுத்துக்கிறோம். இந்த ஆண்றவங்க இல்லைன்னா இந்த பெண் முன்னேறவே மாட்டாங்க. ஒரு பெண் முன்னேறுறாங்க அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆண் வந்து அவங்கள கஷ்டப்படுத்திருப்பாங்க. இல்ல ஆண் வந்து வேற வகையில அவங்களுக்கு ஊக்குவிச்சு ஒரு ஒரு மோட்டிவேஷனலா கூடவே வந்து இருப்பாங்க, பயணிச்சுட்டு இருப்பாங்க. எய்தர் குட் ஆர் பேட். ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணுகிட்ட வந்து அந்த பெண்ணினுடைய திறமைகள, அந்த பெண்ணிற்கு என்னென்ன வரும் அப்படின்றத வந்து இவங்க தான் வந்து அத ட்ரிகர் பண்ணணும். அப்படி நடக்காத வரைக்கும் அந்த பெண் அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ ஆணும் முக்கியம், பெண்ணும் முக்கியம். அதே மாரி ஆண் வந்து காம்படிட்டிவா இருப்பாங்க. அது ஹெல்த்தியா இருந்தா ஓகே. இல்லன்னா அது ரொம்ப அப்படியே போயிடுச்சுன்னா மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும். ஆனா அந்த காம்படிட்டிவா இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் அவங்களும் அவங்களோட ஸ்பௌஸும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது, அடுத்து என்ன? அடுத்து என்ன? அப்படின்ற ஒரு தேடல குடுக்கும். உண்மையா சொல்லணும்னா, ஒரு முழுமை அடைந்த பெண்ணுக்கு பொறாமையும் இருக்காது. அவங்களுக்கு அடுத்து என்னன்ற தேடலும் இருக்காது. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, அவங்களோட ஒரு பர்ப்பஸ், ஒரு கோல் அத மட்டுமே பார்த்து அவங்க வந்து மூவ் ஆவாங்க. ஆண் வந்து எல்லா கண்ணோட்டத்திலயும் பார்த்து, இதுலயும் நாம இப்படி பண்ணலாம், அதுலயும் அப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து இவங்க ஐடியாஸ் குடுப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி பெண் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு விஷயத்துக்கு பல பிரான்ச் பிரிச்சு, அதுல எப்படி எக்ஸெல் ஆகுறதுன்னு பார்ப்பாங்க. இவங்க அதோட வேறு சில விஷயங்கள எப்படி நாம இதனோட உட்புகுத்துறது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையும். ஸோ ஆணுக்கு கொஞ்சம் காம்படிட்டிவான நேச்சர் இருக்கிறது நல்லது தான். லாஜிக்கலா இருப்பாங்க. பிராக்டிகலா, அப்புறம் அனாலிட்டிக்கலா இவங்க நோட்டீஸ் பண்ணாத சில விஷயங்கள ஆண்கள் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஆண்கள் நோட்டீஸ் பண்ணாத சில விஷயங்கள பெண்கள் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இரு பாலருக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை. டிசிப்ளின்டா இருக்கிறது. ஸோ ஆண்களுக்கு அந்த மரபு வழியிலேயே டிசிப்ளின் அப்படிங்கிறது எப்படி பெண்களுக்கு டிசிப்ளின்றது புகுத்தப்பட்டதோ இந்த சொசைட்டில மரபு வழியாவே, அதே மாரி ஆண்களுக்கும் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலில வந்து ஃப்ரீயா வளர்க்கப்படுறதெல்லாம் கிடையாது. ஸோ இது டிசிப்ளின் அப்படின்றது ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்லயும் இருக்கு, ஜெனட்டிக்காவும் இருக்கு. ஒரு ஆண் வந்து எப்பவுமே கிரவுண்டடா இருப்பாங்க. தான்ற அகங்காரம் எல்லாம் இருக்காது. அண்ட் ரொம்ப ஈஸியா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஈகோ பார்க்க மாட்டாங்க. பெரும்பான்மைக்கு அ எது வந்து சாதகமா அமையுமோ, அந்த கருத்த வந்து ஏத்துக்கிறதுல பெருசா தயக்கம் காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல இலக்கணம் எழுதக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கான குணம். அப்புறம் ஸ்டேபிளா இருக்கிறது. என்னுடைய நிலைப்பாடு இதுதான். இத மாற்றிக்கொள்ள மாட்டேன். என்னுடைய கருத்தியல் இதுதான். இத நான் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. பர்ப்பஸ் ட்ரிவனா இருக்கிறது. எந்த வேலைய எடுத்தாலும் அத நான் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். ஒரு கட்டுப்பாடுனா அந்த ஸ்ட்ரக்சர் இப்ப நம்ம புதுசா ஒண்ணு எடுத்துட்டு வரோம்னா, அதுக்கு வாழ்ந்து இலக்கணம் எழுதுறது. எந்த ஒரு சமூகத்திலயும் பார்த்தீங்கன்னா, ஆண் தான் வெளியில தெரிவாங்க. பெண் மோஸ்ட்லி வெளியில தெரிய மாட்டாங்க.
அந்த சமூகத்தோட ஸ்ட்ரக்சர் அதை எப்படி கடைப்பிடிக்கிறாங்க, ஏன் இந்த வழக்கங்களை வச்சிருக்காங்க, இதை எல்லாத்தையுமே எடுத்துக்காட்டா சொல்றதுக்கும், இதை வாழ்ந்து அவங்களுக்கு அவங்க மரபுலயே இலக்கணம் எழுதுறதுக்கும் ஆண்கள் தான் எப்பவுமே சிறந்த கருவியா இருப்பாங்க. ஒரு ஆணினுடைய மரபு எந்த அளவுக்கு இம்யூனா இருக்கு, எந்த அளவுக்கு வீரியமா இருக்கு, எந்த அளவுக்கு அதுக்கு கலைகள் தெரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு அந்த மரபினுடைய மூளை செயல்திறன் இருக்கு, இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த சமூகத்திற்கான மதிப்பு. நோ நீட் டு ப்ரூவ். இது முன்னாடியே சொல்லியிருந்தேன். யாராவது தப்பா நினைச்சாலும், குறைய சொல்லிட்டு போனாலும், வேற ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணணும்? நம்ம பழி ஏத்துட்டு அப்போதைக்கு அமைதியா போயிடுவோம். ஏன்னா இது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் இந்த குணம் உண்டு. நம்மளால ஏத்துக்க முடியும். அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அதனால ரொம்ப நாள் கழிச்சு இல்லன்னு தெரிய வந்தாலுமே மத்தவங்களுக்கு தான் சங்கடமா இருக்கும். நமக்கு அதனால எந்த குறையும் இருக்க போறதில்ல. இது ஒரு டிவைன் மஸ்குலைன், டிவைன் ஃபெமினைனோட குவாலிட்டி இது. தன்னை பத்தி என்ன தவறா பேசினாலும், இழுக்கா சொன்னாலும், திடீர்னு யாராவது ஒருத்தவங்க அவங்க தப்பே பண்ணிட்டாலும், அவங்க மாட்டிக்கிற சூழ்நிலை வரும்போது, உடனே அமிக்டலா வேலை செஞ்சிரும். உடனே ஏதாவது சட்டுன்னு ஒரு பொய் சொல்லிடுவாங்க. கேவலமான பொய்களா கூட இருக்கலாம். அது அவங்க சொல்லிட்டாலுமே, நம்மளை பத்தி தவறா பேசினாலுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு ரியாக்ட் பண்ணி இல்ல அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம பாட்டுக்கு நகர்ந்துட்டா போதும். காலம் போகும்போது தெரிய வரும். அவ்வளவுதான். பெண்கள் எல்லாம் முன்னாடி யாராவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ பெண்களுக்குமே அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்த பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இருந்த பெண்கள் தான் கொஞ்சம் உடனே தாங்க முடியாம ரொம்ப ஃப்ரெஜைலா இருந்தாங்க. இப்போ வர பெண்கள்லாம் தூசி மாதிரி தட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. பேசிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். நான் ஜட்ஜ்மெண்டல். ஒரு ஆண் குவிக் டு ஜட்ஜா இருக்க மாட்டாங்க எப்பவுமே. நின்று நிதானமா யோசிச்சு முடிவெடுப்பாங்க. சில ஆண்களுக்கு இந்த எப்படி பெண்களுக்கு இன்ட்யூஷன் இருக்கோ, ஆண்களுக்கு அதே மாதிரி பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா. டிவைன் மஸ்குலைனுக்கு இது இருக்கும். ஒருத்தவங்க முகத்தை பார்த்த உடனே ஏதோ சரியில்லை அப்படின்னு இவங்க உள்ளுணர்வு இன்ட்யூஷன் சொல்லும். அந்த கட் இன்ஸ்டிங்க்ட் ஆண்களுக்கு அதிகம். ஏன்னா மரபு ரீதியாவே ஆண்கள் இந்த வாருக்கு போனவங்க, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டவங்க. ஸோ அதில் இருக்க அந்த ஒரு விஷயம் என்னென்னா கட் இன்ஸ்டிங்க்ட், இந்த இன்ட்யூஷன் எல்லாம் பில்டப் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் வெளிப்படும். பெண்களுக்கு சேஃபாகவே இருந்திருந்து அது கொஞ்சம் மட்டுப்பட்டுடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆண்களுக்கு கரெக்டாக தே கேன் சென்ஸ் ஏதோ சரியில்லை, சம்திங் ராங், ஏதோ ஒன்று ராங். ஆனால் அவங்க இன்ட்யூஷன் கரெக்டாக இட் வில் இவென்ச்சுவலி டர்ன் இன் டு பேட். ஸோ அப்போது கொஞ்சம் நம்ம யோசிச்சிருக்கலாம், அவங்க சொன்னதை கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அண்ட் மென் ரியல் டிவைன் மஸ்குலைன் எல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் ஆக்ட் பண்ணி நடிக்கிறது, அது ஃபேக் பண்ணுறது, தே கான்ட் டூ இட். அண்ட் சீட் பண்ணுறது, தே ஒன்ட் டூ இட். பிகாஸ் ஒரு வேர்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா தே வில் ஸ்டாண்ட் ஆன் இட். நான் இந்த வார்த்தை கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, ஐ வில் கீப் மை ப்ராமிஸ். இது இதுவும் மொராலிட்டியும் டிவைன் மஸ்குலைனோட ஒரு அடையாளமாக இருக்கும். டிவைன் ஃபெமினைனுக்கும் இது பொருந்தும். நான் வார்த்தை கொடுக்குறேன்னா நான் ஐ வில் கீப் மை வேர்ட்ஸ். டிவைன் மஸ்குலைன் ஒரு டிவைன் ஃபெமினைனை ஹானர் பண்ணுறதுக்கு எப்போவுமே கூச்சப்பட்டதோ சங்கடப்பட்டதோ இல்லை அந்த மாதிரி நான் பண்ணிட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால மற்றவங்க தப்பாக பேசுவாங்களா அப்படின்னு எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒருவேளை யோசிச்சாங்கன்னா அதை ஒரு கீழ்த்தனமான செயலா ஒருத்தவங்க நினைச்சாங்க அப்படின்னா அவங்க டிவைன் மஸ்குலைன் இல்லை. அப்போ ஒரு ஊண்டட் மஸ்குலைன் எப்படி இருப்பாங்க, திரிபடைந்த ஒரு ஆண் தன்மை எப்படி அவங்கள வெளிப்படுத்திப்பாங்க அப்படின்னா ஈகோ நிறைய இருக்கும். ஸோ ஈகோ இருக்கிற ஒரு ஆண் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்படி திரிபடைந்த ஆண் தான் நிறைய தவறுகளை பெண்களுக்கு இழைக்கிறாங்க. போத் மென் அண்ட் விமென் பீவேர். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் யாருக்கு பொருந்துதோ அவங்க ஆண்டா ஆனால் சிறுமையான விஷயங்களை செய்வாங்க. எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்க அப்படின்னே தெரியாது. ஸோ ஏன் ஆணுக்கு மட்டும் இவ்வளோ குறிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நிலப்பரப்பு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த ஆசிட் அப்படிங்கிறது மிதம் மிஞ்சும் போது, அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டில் சேஞ்சஸ் வரும்போது, அந்த ரேடியேஷனில் மாற்றம் வரும்போது மனிதர்களுக்கு பித்தம் தலைக்கேறும். ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த சிந்தனை திறன் செயல்திறன்லாம் மாற்றம் வரும்.
அவங்களுக்கு ஆசிட் அதிகமாகும். அதனால அவங்க வித்தியாசமா நடந்துப்பாங்க. அசிடிக் ட்ரேட்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. எவால்வ் ஆனவங்களால ஆல்கலைனா இருப்பாங்க. இந்த ஃபீல்ட வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். ஆனா எவால்வ் ஆகாதவங்களுக்கு இந்த ஃபீல்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவங்களுக்கு அ எரிச்சல், கெட்ட உணர்வு, ஜீன்ல இருந்து கெட்ட தரவுகள் எல்லாம் வந்து வெளிப்படும். உங்க ஆண் நண்பர்கள் கூட்டத்துல இந்த மாதிரி குணங்கள வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இருந்தாலோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் இருந்தாலோ, நீங்க பெண்ணா இருக்கக்கூடிய பட்சத்துல, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா ஆல்கலைன் எப்பவுமே இதுதான் செய்வாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் நல்லவங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா ஒரு அசடிக்கா இருக்கக்கூடிய ஆண நம்ம அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு ரோகம் மாரி, இது ஒரு நோய் மாதிரி. அதுவும் குண்டலினி ப்ராசஸ் ஆகும்போது, விமென் கேன் ஹேண்டில் இட் கிரேஸ்ஃபுல்லி. பட் மென் கான்ட். அப்ப அவங்களுக்கு அசிடிக் ஹார்மோன்ஸ் அதிகமாகும். செக்சுவல் ஹார்மோன்ஸ் அதிகமாகும். அப்போ அப்படிலாம் இருக்கும். அடுத்தடுத்து கெட்ட எண்ணங்கள் வந்து மேல் எழும்பும். பொறாமைப்படுறது இதெல்லாம். இதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸிபிட் பண்றாங்கனாலே, தே வில் நாட் அட் தேர் பெஸ்ட் வெர்ஷன். நம்ம அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்க அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இல்ல. அதனால தான். அந்த அலைன்மென்ட் நடந்தா தவறு நடக்கக்கூடும். அலைன்மென்ட் நடக்காத வரைக்கும் எல்லாருமே ஓகே. அதனால தப்பு செஞ்சவங்கள நாம கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த அலைன்மென்ட் நடந்துருச்சு. அதே மாரி தப்பு செய்யாதவங்களெல்லாம் உத்தமர்கள்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதனால யாரையும் சாடல் முன்வைக்காம, குறை சொல்லாம, நாம வந்து இதற்கான புரிதல வந்து நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு, மத்தவங்களுக்கும் ஏற்படுத்தி, இத எப்படி கட்டுப்படுத்துறதுன்றத தான் நம்ம கணக்குல கொள்ளணுமே தவிர, இன்னொருத்தர குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலயும், இன்னொருத்தர நம்ம சண்டை போடுறதுனாலயோ, ஒருத்தர் பழி வாங்குறதுனாலயோ, அப்படியே அது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். ஒரு செயினா. நீட்சி இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு வைக்க முடியாது. அறியாமைய நீக்கி அன்பா நாம இருக்கிறது மூலியமா இதற்கு ஒரு முடிவு வைக்கலாம். அப்போ ஈகோவா இருக்காங்க அப்படின்னா, உங்கள ஃபோர்ஸ் பண்றாங்க. ரொம்ப டாமினன்ட்ன்ற பேர்ல ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அது நார்மல் பிஹேவியர் கிடையாது. ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருக்கிறது நார்மல் பிஹேவியர் கிடையாது. ஹைலி காம்படிட்டிவா இருக்கிறது போய் ஸ்போர்ட்டிவா இல்லாம, ஜெலஸோட இருக்கிறது, ரொம்ப ஒரு வேறு விதமா அந்த உணர்வுகள வெளிப்படுத்துறது, ஒருத்தங்க இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு நினைக்கிறது, காழ்ப்ப வெளிப்படுத்துறது, வித்தியாசமான கருத்துக்கள பகிர்றது, கண்ணோட்டத்த பகிர்றது, ஒரு பேச்சுக்காக கூட அப்படி சொன்னாலுமே, அ கவனியுங்க. அந்த மாரி எண்ணங்கள் உங்களுக்கு வருமான்னு பாருங்க. உங்கள விட அவங்களோட எண்ணம் வித்தியாசப்பட்டிருக்கு அப்படின்னாலுமே கவனியுங்க. முதல்ல இது வார்த்தைகளால வெளிப்படும். இந்த மாரி கெட்ட எண்ணங்கள், காழ்ப்பு, வஞ்சம் இதெல்லாம். அதுக்கப்புறம் அது ஊக்குவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, பேசுற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அப்படின்னா, அத பிரெயின் நார்மலைஸ் பண்ணிக்கும். நார்மலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும்? அத செயல்முறைப்படுத்துறதுக்கான தைரியத்தையும், கான்ஃபிடன்ஸையும் குடுத்துரும். அதனால பேச்சு வழக்கிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள், தவறான விஷயங்கள் வந்துச்சுன்னா, ஆண்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. மத்த ஆண் அப்படி பேசும்போது சொல்லுங்க. பேசுறது தப்பா இருக்கு என்னமோ. எதுக்கோ சரி வா நம்ம கோயிலுக்கு போலாம். இல்ல வேற எங்கேயாவது மலை கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆரா கிளென்ஸ் பண்ணிட்டு வரலாம். இல்ல ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம். எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு வந்தாலே ஆரா நல்லா இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும். பதட்டப்படுறது. ஒரு ஆண் பதட்டப்படுறாங்க அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரம்பத்துல பதட்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் பதட்டத்துல பொய் பேச ஆரம்பிப்பாங்க. திரிச்சு பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். பயப்படுற நாய் தான் கடிக்கும். தைரியமா இருக்கிற ஒரு ஆண் வந்து தவறு செய்வாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா பயப்படுற ஆண் வந்து தவறு செய்வாங்க. நான் பார்த்திருக்கேன். எப்பவுமே ஆண்லயும் சரி, பெண்லயும் சரி யார் பயப்படுறாங்களோ அவங்க வந்து தவறு செய்வாங்க. அந்த பதட்டத்துல வந்து அது திடீர்னு அந்த தப்ப வந்து கமிட் பண்ணிடுவாங்க. அதே மாரி பதட்டத்துல வந்து ஒரு தவறான ஒரு பொய்ய வந்து சொல்லிடுவாங்க. என்ன வேணா இருக்கலாம். நீங்க ரொம்ப சின்ன விஷயம் அது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா, அது வேறு ஒருத்தவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த வந்து உண்டாக்கிடும். அதே மாரி இந்த மாரி பதட்டப்படுறவங்க, பயப்படுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி பல வேலைகள செய்வாங்க. விஷமா இருப்பாங்க. பின்னாடி பல வேலைகள வந்து தவறா செய்வாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மென்டலா இருக்கிறது. ஆண்கள் யாராவது உங்க கூட இருக்கிற தோழர்களே வந்து ஜட்ஜ்மென்டலா இருக்காங்கன்னா, ஊக்குவிக்காதீங்க. எடுத்துக்காட்டுக்கு 2, 3 சொல்லணும்னா, எதிர் பாலினத்திலலாம் இந்த பெண்கள பார்த்தாங்கன்னா, அந்த பெண் இவருக்கு மரியாதை குடுக்கல, மதிப்பு குடுக்கலன்னா, இவர் உடனே அந்த பெண்ண பத்தி தவறா பேசுவாரு.
அப்போ அவர் பேசும்போது ஜட்ஜ்மெண்டலாக இவங்கெல்லாம் அப்படிதான் இப்படிதான் பேசும்போது கேட்கறதுக்கு அப்படிதான் தோணும். ஏதோ சும்மா பேசுறாரு அப்படின்னு. எந்த வார்த்தையுமே சும்மா வராது வாயில இருந்து. அது வெளியில வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம், உள்ள ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு உணர்வை நம்ம வெளிப்படுத்துறோம்னா உள்ள ஒரு சுரப்பி வந்து சுரக்குதுன்னு அர்த்தம். நம்ம என்ன பேசுறோமோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள ஒரு சுரப்பி வந்து சுரக்கும். நீங்க குண்டலினி ப்ராசஸ் பண்ணப்போ பார்ப்பீங்க. முதுகுல எல்லாமே சுருக்கு சுருக்குன்னு குத்தும். அப்பலாம் பார்த்தீங்கன்னா, கெட்ட விஷயங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா, அந்த உணர்வு உள்ள வெளிப்படுது அப்படின்னும்போது, அந்த உணர்வை நீங்க உணர்றீங்கன்னும்போது, அந்த இடத்துல வந்து அமிலம் மிதமிஞ்சும். அப்போ வலிக்கும். கோபப்படுறீங்கன்னா அப்படியே வெயிட் ஆயிடும். அப்போ தவறா ஒரு சிந்தனை நமக்கு தோணுதுன்னா, அத நம்ம உணர்றோம் அப்படின்னா, உடல்ல அதற்கான சுரப்பிகளும் சுரக்கும். அப்படி நல்ல சிந்தனை வரும்போது என்ன ஆகும்? கார்ப்பு தன்மை மேலோங்கும். நம்ம அன்பா இருக்கோம்னா, கார்ப்பு தன்மை மேலோங்கும். கெட்டது நினைக்கிறோம்னா, அப்போ அமிலத்தன்மை மேலோங்கும். அப்போ அமிலத்தன்மை உடல்ல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, கெட்ட எண்ணங்கள் நெறைய வரும். அப்ப அத யோசிச்சுக்கோங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து இவர மதிக்கல அப்படின்னா, இவர் அந்த பொண்ணு மேல நெறைய சாடல்கள வைக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆண்கள் இப்போ அத பெரும்பான்மையா பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இவர பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னா, அதற்கும் அவங்க எதிர்வினை ஆற்றுறாங்க இப்போலாம். அதே மாரி அந்த பொண்ணு இவங்க கிட்ட கனிவா ஏதாவது பேசினா கூட அத காதல்னு நெனச்சுக்கிற ஒரு நிலைமை வந்து இப்போ இருக்கு. அதனால இப்ப இந்த ஆண்களுக்கு அமிலம் மிதமிஞ்சும்போது என்ன ஆகுதுன்னா, நல்ல மரபுடைய ஆல்கலைனா இருக்கக்கூடிய நான் சொல்றேன் இந்த பிளாக் ஷீப், குட்டி அவதார்ஸ் இந்த பிளட் லைன்ல கடைசியா இருக்கக்கூடிய நபர்களால அமிலத்த நல்லா தாங்க முடியும். அவங்க உடல் ஆல்கலினா இருக்கும். அந்த ஆண்கள் சித்தம் தடுமாறாது. அவங்களால நிதானமா யோசிக்க முடியும். ஆனா, மற்ற ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ, அதனால நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அத உடனே கொஞ்சம் எப்படியாவது ஸ்ட்ரெய்ட்டா சொல்லாதீங்க. இந்த மாரி ஆண்களுக்கு வந்து ஸ்ட்ரெய்ட்டா சொன்னா ஈகோ இன்னும் பூஸ்ட் ஆகும். உங்கள தான் கிண்டல் பண்ணுவாங்க. உங்கள கேலி பண்ணுவாங்க. உங்கள தனிமைப்படுத்துவாங்க. இந்த மாரி சிறுமையான விஷயங்கள இப்ப ஆண் சமூகம் பெரிய அளவுல கையெடுக்குது. ஸோ, நாங்க நல்லது சொல்றவங்க யாரோ அவங்க தான் ஆட் மேன் அவுட்டா இருக்காங்க. ஸோ, அதனால இது கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க வழியிலேயே போயிட்டு. அப்புறம் அந்த பொண்ணு இவங்களுக்கு கிடைக்கலன்னா, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே கெடுக்கிற அளவுக்கு கூட ஆண்கள் வந்து புரளி பேசுறது, இதுலலாம் இப்ப ஆண்கள் நல்லா புரளி பேசுறாங்க. பெண்கள் வந்து தோத்து போயிடுவாங்க போல. ம். இப்போ 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் முன்னாடிலாம் பெண்கள் தான் புரளி பேசுவாங்கன்னு இருந்த காலம். அப்படியே மாறி ஆண்கள் வெறும் பாலிடிக்ஸ் தான் பேசுவாங்க. ஆண்கள் வெறும் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. சினிமா ரீதியா தான் பேசுவாங்கன்னு இருந்த காலம் போய், இப்போ ஆண்கள் ரொம்ப மோசமா இழிநிலைக்கு போன காலமா இப்போ இருக்கக்கூடிய சமகாலம் இருக்கு. இவங்க ஜட்ஜ்மெண்டலா ஏதாவது ஒண்ணு சொன்னாங்க, ரொம்ப தீர்க்கமா சொல்றாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அ பகை இருக்கலாம். உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு கோவம் இருக்கலாம். அதனால அதனுடைய வெளிப்பாடா இது இருக்கலாம். அப்போ ஆண்கள் பொய் சொல்லக்கூடும். எது அவங்க சொல்றாங்கன்னாலும், மறுபரிசீலனை செய்றது முக்கியம். அதுவும் ஒரு பெண்ண பத்தி ஒரு ஆண் தப்பா சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த விஷயம் மறுபரிசீலனைக்கு உட்பட்டது தான். ஏன்னா, ஒரு ஆண் தன்னுடைய குணத்துல நிக்கும்போது, ஒரு டிவைன் மஸ்குலினா இருக்கும்போது, உண்மையாவே தன்னை ஏமாற்றிய ஒரு பெண்ணாக இருந்தாலுமே, அவள பத்தி தப்பா பேச மாட்டாரு. அதே மாரி ஒரு பெண் வந்து டிவைன் ஃபெமினைனா இருந்தாங்க அப்படின்னா, தன்னை ஏமாற்றிய ஆண் எவ்வளவு இழிவாக இருந்தாலுமே, அவர பத்தி வெளியில தப்பா பேச மாட்டாங்க. ஸோ, இதுதான் ஆக்சுவலி அந்த தன்மை. போய் வந்து சொல்லணுன்றதெல்லாம் இவங்களுக்கு வராது. அந்த வார்த்தையே வராது. "நோ போன்ஸ் இன் மை பாடி வுட் அலோவ் மீ டூ டூ தட்" அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அத செய்யறதுக்கு ஏதோ ஒண்ணு தடுக்கும். அப்போ இத தாண்டி இத செய்யறாங்க அப்படின்னா, அப்போ அந்த ஆண்களுடைய அந்த பெண்கள் இப்போ இந்த மாரி பேசுறாங்க அடுத்தவங்கள இழிவா அப்படின்னா, அந்த வார்த்தைகள் வந்து மறுபரிசீலனைக்கு உட்பட்டது. குணம் திரிபு அடைந்த ஆண்களுக்கு தங்கள யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, உடனே ப்ரூவ் பண்ணணும்னு தோணும். அவங்க நம்மள அப்படி சொல்லிட்டாங்க. உடனே ப்ரூவ் பண்ணணும், உடனே ப்ரூவ் பண்ணணும். இதுலயே அவங்க வாழ்க்கைய தொலைச்சிருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பக்க துணையா இந்த மாரி ஆண்களுக்கு ஒரு காதல் துணை இருக்காங்க. ஒரு பெண் இருக்காங்க. அவங்க டிவைன் ஃபெமினைனா இருக்காங்க. யாராவது வந்து உங்கள பத்தி இந்த மாரி கீழ்த்தனமா பேசிட்டாங்க, ஏளனமா பேசிட்டாங்க அப்டின்னா, அவங்க கிட்ட நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அந்த பாதையில போவீங்களா? அவங்க எதுல உங்கள மட்டம் தட்டுனாங்களோ அந்த பாதையில போவீங்களா? இல்ல உங்களோட பர்ப்பஸும், உங்க டிவைன் ஃபெமினைனும் சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய, எடுக்கக்கூடிய அந்த பாதை, உங்களோட லைஃப் டைம் பர்ப்பஸ் அதுக்கு போவீங்களா? முன்னெடுப்பீங்களா? ஆப்வியஸ்லி இதுக்கு தான் நீங்க பிரிஃபரன்ஸ் குடுப்பீங்க.
அவர் சொன்னது உங்களுக்கு பெருசா மன ரீதியா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா உங்க பக்கத்துல டிவைன் ஃபெமினைன் இருக்காங்க. ஒரு அன்பு, ஒரு காதல் இருக்கு. அப்போ அந்த மாரி ஒரு சப்போர்ட் இருக்கும்போது, யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு தோணும். இல்லையா? அப்ப அந்த மாரி ஒரு சப்போர்ட் இல்ல அப்படின்னும்போது, ஒரு ஆணிற்கு பலமா ஒரு பெண் தாயாவோ, தமக்கையாவோ, இல்ல பெண்ணாவோ, மகளாவோ, அ இல்ல தோழியாவோ, மனைவியாவோ இல்ல அப்படின்ற பட்சத்துல, ஒருத்தர் கூட இல்லன்ற பட்சத்துல, அவங்க தவறு செய்ய நேரும். அவங்க வந்து எம்பத்தியே காட்ட மாட்டாங்க. இன்னொரு பெண்ணுக்கு வலிக்கும்ன்ற உணர்வு இருக்காது. ஏன்னா, அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பெண் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இவங்க முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. இன்னொரு ஆணுக்கு வலிக்குமோ, இன்னொரு சக மனிதருக்கு வலிக்கும், கஷ்டமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்ற அ எம்பத்தி வந்து இவங்களுக்கு இருக்காது. ஏன்னா, இவங்க வாழ்க்கையில யாருமே இவங்களுக்கு கருணை காட்டவோ, அன்பு காட்டவோ இருக்க மாட்டாங்க. இவங்களும் யாருக்கும் முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க, இவங்க வாழ்க்கையில. அப்படி இருக்கும்போது, இன்னொருத்தவங்க அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, ட்ரையா. ஸோ, புரியாது அவங்களுக்கு. என்ன எல்லாரும் காய தானே படுத்துனாங்க அப்படின்னுவாங்க. அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையே போயிடும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் எமோஷனல் டிசிப்ளின் போகும். எந்த தாட்ஸ யோசிக்கணும், எந்த தாட்ஸ யோசிக்கக்கூடாது. எதுக்கு எவ்ளோ டைம் நாம ரூம் குடுக்கணும் மைண்ட்ல, எதுக்கு நாம ஒரு க்ஷணத்துக்கு மேல குடுக்கவே கூடாது. உடனே அத டைல்யூட் பண்ணணுன்றது தெரியாது. தப்பான விஷயத்த வந்து ரீங்காரம் விடுவாங்க. கெட்ட விஷயத்த, அதுவும் ரேஜ் அந்த மாரி வெஞ்சன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு பண்ணாங்கன்னா, உடல்லயுமே ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அப்படி போனவங்கள வந்து திருப்பி மீட்டு கொண்டு வர்றது கஷ்டம். புரிதல் தன்மை இருக்காது. ஸோ, ஆண்கள் வந்து நீட் டூ ப்ரூவ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்கள புரிஞ்சுக்கக்கூடிய பெண் வருவாங்க. வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்குமே இங்க ஒரு கெமிக்கல் பேலன்ஸ் இங்க நடந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ, நீங்க ஒரு கெமிக்கல். அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி இன்னொரு கெமிக்கல கொண்ட ஒரு துணை இங்க இருப்பாங்க. அவங்க உங்கள தேடி வருவாங்க. அலைன்மென்ட் நடந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்க உங்க டிவைன் மஸ்குலைனா உங்க கெமிக்கல்ஸ பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டு பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கணும். அப்படி நீங்க இல்லன்னா, எப்படி அலைன்மென்ட் நடக்கும்? ஒருவேளை உங்களுடைய பார்ட்னர் டிவைன் ஃபெமினைனாவே இருந்தாலுமே, அவங்க அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்காங்க. ஆனா, நீங்க உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் ஆனா தானே அவங்க உங்ககிட்ட வருவாங்க. நீங்க உங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இல்ல அப்படின்னா, அவங்க எப்படி வர முடியும்? அவங்க வந்தா நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? நீங்க அவங்கள ஹர்ட் பண்ணிடுவீங்கல்ல. அவங்க அவங்களோட லைஃப் லெசன்ஸ வந்து லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க உங்களோட லைஃப் லெசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அலைன்மென்ட்ல விதியே சொல்லும். ஓகே, நீ உன்னோட லைஃப் லெசன்ஸ் எல்லாம் படிச்சுட்ட. இப்போ நீங்க ரெடி. ரிலேஷன்ஷிப்க்கு தயார். அப்ப அவங்களும் தயார். அப்படின்னா, கரெக்ட்டா அலைன்மென்ட் நடக்கும். நீங்க பார்ப்பீங்க, மீட் பண்ணுவீங்க. நோ நீட் டு ப்ரூவ் டு எனிஒன். உங்களோட லைஃப், உங்களோட ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அது நாம வாழலாம். பக்கத்துல யாராவது நீட் டு ப்ரூவ் மென்டாலிட்டில இருந்தாங்கன்னா, அவங்க வேற யாருக்காவது கஷ்டம் கொடுக்காத மாதிரி அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க தெரபிஸ்ட் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ விட பெஸ்ட் தெரபிஸ்ட் யாரா இருக்க முடியும்? அன்சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் வூண்டட் மாஸ்குலின் தான். அவங்க வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அதுவும் அவங்களோட டிவைன் ஃபெமினைனுக்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள நம்பி வந்த பெண்ணுக்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எமோஷனல் சப்போர்ட் இருக்காது. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம மத்தவங்க முன்னாடி கிண்டல் பண்றது, கேலி பண்றது, எமோஷன்ஸ வேலிடேட் பண்ணாம நிராகரிக்கிறது, இந்த வேலையெல்லாம் ஒருத்தங்க கமிட் பண்றாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அப்படின்னா, ஸோ பக்குவமா மெதுவா சொல்லி புரிய வைங்க. பொறுப்பு எடுத்துக்காதது, அக்கவுண்டபிலிட்டி எதுக்குமே எடுத்துக்க மாட்டாங்க. ப்ளேம் பண்ணுவாங்க. இந்த மாரி செய்யக்கூடிய ஆண்கள் கிட்டயும் உஷாரா இருங்க. எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. பெண்களும் உஷாரா இருங்க, ஆண்களும் உஷாரா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. இன்செக்யூரா ஃபீல் பண்ணக்கூடிய ஆண்கள், அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட இருக்கிற ஆண பத்தியே பின்னாடி தப்பா பேசுவாங்க. உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள தடுக்கக்கூடும். ஸோ இந்த மாரி இருக்கக்கூடியவங்க ஒரு குணம் திரிபடைந்த ஒரு ஆண். கிரிட்டிசிசம். ஸோ இவங்களால கிரிட்டிசிசம ஃபேஸ் பண்ணவும் முடியாது. அண்ட் இவங்க சரமாரியா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரையும். ஸோ உடனே யாராவது ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா முகம் சுளிக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள் பண்றதெல்லாம் இம்மெச்சூரான ஒரு ஆண். உங்களுக்கு இவங்க மனைவி வந்து புதுசா ஒரு பொருள் வந்து வாங்கி குடுத்துருக்காங்கன்னா, அத பார்த்து யாராவது ஒருத்தங்க ஒரு குறை சொல்லணும். சொல்லிட்டு போனா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு நெனைக்கிற ஒருத்தங்க, ஒரு குறை சொல்றாங்க அப்படின்னா, உடனே இவங்களுக்கு அதுல இருக்க அந்த சந்தோஷமே போயிடும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இம்மெச்சூரா இருக்கக்கூடிய ஆண்கள். அதே மாரி இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களால நல்ல விஷயங்கள எதுலயுமே பார்க்கவே முடியாது. பெர்செப்ஷன் அவ்ளோ வொர்ஸ்ட்டா இருக்கும்.
ஏன்னா அவங்களோட பெர்செப்ஷன் தான் அவங்களோட ரியாலிட்டின்னு நம்புவாங்க. அப்போ கண்ணோட்டமே தப்பா இருக்குன்னா காட்சி பிழை அதிகமா வரும். எல்லாரையும் தப்பா நினைப்பாங்க. தங்களை போல் தான் எல்லாருமே அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை பெருசாகும்போது புரிந்து கொள்ளக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்காது. ஸோ வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க சொல்றதா சரி அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களும் குணம் திரிவடைந்த ஆண். மற்றவங்களை அபியூஸ் பண்ணி அதுல சந்தோஷப்படுறது. ஆணுக்கு குண்டலினி ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும், ஆசிட் மேலே எழும்பும் இல்லையா, அந்த சிஎஸ்எஃப் மேலே ஏறி பிரெயினை டச் பண்ண உடனே டிஎம்டி சுரக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல ஆசிட் அதிகமாகிட்டே போகும். சஹசிரம் வரைக்கும் நிரம்பிட்டு அதுக்கப்புறம் அது வந்து தனியும் போது ஆல்கலைனாக மாறிடுவாங்க. அப்போதான் அவங்களுக்கு என்லைட்மெண்ட் கிடைக்கும். ஆனால் அந்த ப்ராசஸே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் எடுத்துக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அமிலம் அதிகமாக இருக்கும்போது அபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றவர்களை காயப்படுத்தி அதில் அவங்க சந்தோஷம் எடுத்துப்பாங்க. அதில் வர டோபமைன் ஸ்பைக் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேகிங்கில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரேகிங் பண்ணுறது, அடுத்தவங்களை வந்து கிண்டல் பண்ணுறது, கேலி கிண்டல். அப்புறம் ஆண்களையே வந்து கஷ்டப்படுத்தி அதை பார்த்து ரசிக்கிறது. பெண்களை அதுக்கப்புறம் கஷ்டப்படுத்தி இவங்க கூட இருக்க ஆண்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அதுவும் சில பெண்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா போதும், ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்துறது எல்லாம் இவங்களுக்கு அந்த டோபமைன் போதை மாதிரி. அதுவும் இது வந்து டீனேஜ்ல நடக்கும். அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் டீனேஜ்ல நடக்கும். அப்போ அந்த பெண்ணை வந்து நிறைய பேர் சேரும்போது தைரியம் வரும். தனி மனிதனா இருக்கும்போது ஒரு தனி மனிதன் மொராலிட்டி தவறும் போது அவன் வந்து நிதானமா யோசிப்பான் ஒரு 2-3 வாட்டி. ஆனா எல்லாரும் கூட்டமா செய்யும் போது அது தப்பாவே தெரியாது. ஒரு தனி மனிதன் ஒரு கொலை செய்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க யோசிப்பாங்க. அந்த நிதானமா அவங்க நியூரல் நெட்வொர்க்லயே வந்து அந்த ஜெனட்டிக்கலி இருக்கும் கொலை செய்யறது தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. ஆனா கூட்டமா சேர்ந்து கலவரம் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியா அவங்க தவறுகள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். அப்போ இந்த டீனேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மரபு அப்பதான் திரிபடையும். கெட்ட விஷயங்களை நாடி அப்படியே போயிட்டாங்கன்னா தொலைஞ்சிருவாங்க. உங்களோட சோலே வந்து போயிடும். உங்களோட கெமிக்கல் காம்போசிஷன் தானே சோல், கான்ஷியஸ்னஸ் தானே சோல். அப்போ கெமிக்கல் காம்போசிஷன் தான் உங்களோட பர்செப்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பர்செப்ஷன் தான் உங்களோட ரியாலிட்டி நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. பர்செப்ஷன் மாறினா ரியாலிட்டியும் மாறும். இப்போ கான்ஷியஸ்னஸும் கிட்டத்தட்ட இது எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆனது. என்ன அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், ஆடிபிள் விசிபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இன்னது அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதானே தவிர பர்செப்ஷனும் கான்ஷியஸ்னஸுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஸோ எப்போவுமே நம்மளோட குணம் என்ன ஆகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. நம்ம தாட்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா கெமிக்கல்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும். கெமிக்கல்ஸில் பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா தாட்ஸும் கெட்டு போகும். ஸோ தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணாலே போதும், கெமிக்கல்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ அபியூஸ் எப்படி வேணால் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஆரம்பிக்கும், போக போக எப்படி வேணால் மாறும். இந்த கட்டத்தில் டீனேஜில் அவங்களுடைய தன்மை வந்து மாறிடுச்சுன்னா அப்புறம் வேலை செய்கிற இடத்துல, வெளியில், சமூகத்தில், குடும்பத்தில், அப்புறம் வயதான காலம் வரைக்கும் இதே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ டீனேஜில் இருக்கீங்கன்னா நீங்களும் நல்ல தாட்ஸோடு இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்ல தாட்ஸில் இருக்க கற்றுக் கொடுங்க. இது எப்படி இது ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்களை ஆண் நண்பர்கள் கிட்ட சொல்கிறோன்னா உடனே கிண்டல் பண்ணிடுவாங்க. ஸோ கிண்டல் பண்ணிடுவாங்களோ, நம்மள ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்றதுனாலேயே பெரும்பான்மை எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, சொல்ல மாட்டீங்க. அது சரின்னு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டோம். சொன்னால் எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ. ஆனால் இந்த பிரச்சனை பெண்களுக்கு கிடையாது. ஏன்னா பெண்கள் கொஞ்சம் தைரியமானவங்க. என்ன தப்பாக நினைச்சாலும் காலங்காலமாக பெண்ணை எல்லாரும் தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு பழகி போச்சு. நீங்கள் எது சொன்னாலும் நான் பண்ணுறது தான் பண்ணுவேன்னு அவள் பண்ணுவாள். ஆனால் ஆண்களால் அது முடியல. கூட்டத்தை விட்டு வெளியில் வர முடியல. ஸோ நீங்கள் பழகக்கூடிய ஆட்கள் சரியில்லைன்னா தயங்காமல் அங்கேருந்து வெளியில் வாங்க. ஆண்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். நீங்கள் தனியாக இருக்கிறது பலவீனம் கிடையாது. உங்கள் ஆன்மா பரிசுத்தமாக இருக்கும். இல்லை அப்படின்னா அப்படியே சேர்ந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஆட்களோடு சேர்றீங்களோ அப்படியே குணம் மாறிடும். வாழ்க்கையும் அப்படியே மாறும். உங்கள் ரியாலிட்டியும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான மனிதர்களோடு சேர்ந்து நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. நல்ல நட்பு பாராட்டி இருந்தீங்கன்னா அவங்களோடவே சேர்ந்து பயணிச்சிருப்பீங்க. நல்ல ஐடியாஸ் வந்திருக்கும். முன்னேறி நீங்கள் அவங்கள மாதிரியே ஒரு ஆளாக மாறி இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஆக்கப்பூர்வமாக இல்லாத கீழ்த்தனமான
சிறுமையான குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய மக்களோட இணைஞ்சு இருக்கிறதுனால உங்களால வாழ்க்கை முழுக்க அதை விட்டு வெளிவர முடியாது. ஸோ அதனால யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் உங்களால அவங்க எல்லாரையும் மாத்த முடியலன்னா கூட உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க. இந்த மாதிரி ஆண்கள் மேனிப்புலேட் பண்றதுல வல்லவர்கள். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இது டீனேஜ்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே யாராவது கல்யாணம் ஆகியிருந்தாங்களே மற்றொரு திருமணமான ஆண் கிட்ட போய் மேனிப்புலேட்டிவா சில விஷயத்த சொல்லி அவர் நிம்மதியை கலைப்பாங்க. அவர் சந்தோஷத்தையே கலைப்பாரு. இது இந்த சிறுமையான ஒரு குணத்தினால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ ஆண்கள் வந்து நல்லா மேனிப்புலேட் பண்ணுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே நீங்க சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. வேற வகையில மேனிப்புலேட் பண்ணுவாங்க. குடும்பத்தை கெடுக்கக்கூடிய அளவுல ஆண்கள் இருக்காங்க. சிறுமையா கேவலமா நடந்துக்கக்கூடிய ஆண்கள் இப்போ இந்த சமூகத்துல அதிகமா பரவலா இருக்காங்க. நம்மளால பார்க்க முடியுது. என்னை மன்னிச்சிருங்க. இப்படி செய்யறவங்க எல்லாம் ஆண்கள் ஆண்கள்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேற வழி இல்லை. அவங்கள எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட நபர்கள்னு சொல்ல முடியல. அதனால நான் அப்படி சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்ன குணங்கள் எல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா வெல்கம் டு தி 1% கிளப். பிகாஸ் நாங்களும் இந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க, இந்த மாதிரி ஆண்களும் இருக்காங்க. நாம கொஞ்சம் குறைவா இருக்கோம். அதனால நிறைய ஒரு பொருந்தா உலகத்துல வாழக்கூடிய ஒரு எண்ணம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. நம்மளால இந்த உலகத்துல பொருந்த முடியலனாலும் பரவாயில்லை. ஸோ என்னதான் இந்த சமூகம் நமக்கு பொருந்தாம இருக்குன்னு நாம நினைச்சாலும் உண்மை என்ன அப்படின்னா மாற வேண்டியது இந்த சமூகம் தான். நாம எல்லாம் எவால்வ்டு. ஸோ நாம எவால்வ் ஆகியிருக்கோம். எவால்வ் ஆகாதவங்க எவால்வ் ஆகணும். அவ்வளவுதான். நன்றி. லவ் இஸ் காட்.